வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் இப்போ லேட்டஸ்டான அந்த காமிகான் ஈவெண்ட்டில் மார்வல் ஏகப்பட்ட புது ட்ரெய்லர்ஸை நமக்கு காட்டாமல் அந்த காமிகான் ஈவெண்ட் அட்டன் பண்ணவங்களை மட்டும் ஸ்பெஷலாக போட்டு காமிச்சிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு ட்ரெய்லர் தண்டர்போல்ட்ஸ் படத்துக்காகவே ஒதுக்கியிருக்காங்க. ஸோ தண்டர்போல்ட்ஸை வச்சு ஒரு தனி ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுமே தாண்டி தண்டர்போல்ட்ஸ் படத்துக்கான ஃபுல் லுக் ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அந்த ட்ரெய்லருக்கான அஃபிஷியல் டிஸ்கிரிப்ஷன் இப்போதைக்கு லீக் ஆயிருக்கேன். இந்த ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருக்காங்க அண்ட் முக்கியமாக அவெஞ்சர்ஸ் டவரை வாங்கினது யாரா அப்படிங்கிறது மாதிரி லைட்டாக இப்போதைக்கு டீஸ் பண்ணியிருக்காங்களாம். 100% கன்ஃபார்ம் பண்ணலனாலும் இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்க மொத்த விஷயங்களுமே இப்போ பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ஆப்வியஸாக ஃபுட்டேஜ் எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு முன்னாடி அந்த ஃபுட்டேஜ் வச்சு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த பக்கம் நம்ம ஃப்ளோரன்ஸ் பியூவோட எலினா பெலவா காட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்களாம். அந்த வீட்டில் தங்கி இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம டேவிட் ஆர்பரோட ரெட் கார்டியன். இந்த படத்தில் நம்ம ரெட் கார்டியனுக்கு ஒரு புது சூட் கொடுக்க போகிறாங்க. ஸோ போன படத்தில் பிளாக் விடோ படத்தில் அப்பேரானா அதே சூட் கிடையாது. அது செம்ம க்ளீனாக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். பட் இப்போ வரப்போகிற இந்த ரெட் கார்டியன் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அதை காமிகான் ஈவெண்ட் இந்த பக்கம் நம்ம ரெட் கார்டியன் போட்டு வர மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம். எனக்கு என்னமோ அந்த லுக்குங்கிறது ரொம்ப பிளாஸ்டிக்கே எப்படி சொல்கிறது, ஐ மீன் லைக் ரொம்ப சீப் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி பிளாக் விடோ படத்தில் அப்பேர் அந்த லுக் வந்து கிட்டத்தட்ட நம்ம கேப்டன் அமெரிக்காவை இமிடேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் செம்ம க்ளீனாக இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்கும். இப்போ கொடுக்கப்பட்டிருக்க அந்த ரெட் கார்டியனோட அந்த அவுட் லுக்குங்கிறது எனக்கு என்னமோ கொஞ்சம் சீப்பாக நல்லா இல்லாத மாதிரி தோணுது. மேபி லைக் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கீழே காமிடுங்க. படத்தில் பார்க்கும்போது நல்லா இருக்குமோ என்னமோ. இப்போதைக்கு ரெட் கார்டியனுக்கு பெருசாக எந்த ஒரு வேலையுமே கிடையாது. ஸோ காட்டுக்கு நடுவில் சும்மா தான் சுற்றிட்டு இருக்காரு. நான் ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கதவை திறக்க அந்த இடத்துல எலினா பெலவா எனக்கு எந்த வேலையுமே இல்லாமல் செம்ம போர் அடிக்குது அப்படின்னு சொல்லும்போது பேக்ரவுண்டில் அவள் 10 பேரை பந்தாட்டுற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை பற்றி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவள் ரெட் கார்டியனை டேட் அப்பான்னு தான் சொல்லி கூப்பிட்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிளாக் விடோ படத்தில் ஆப்வியஸாக இவங்க 2 பேருக்குலையுமே ஒரு சின்ன பாண்டிங் ஏற்படுறத உங்களால் பார்த்துருக்க முடியும். எலினா பெலவா தன்னுடைய ஃபேமிலியாக இவங்கள தான் நினச்சிட்டு இருந்தா. தன்னுடைய ஃபேக் ஃபேமிலியாக இருந்தாலும் இதை அவள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த படத்துலேயே வந்து காமிச்சிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து உண்மையான ஃபேமிலியை தான் அவன் நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் உண்மையாகவே இவ ஆக்சுவலாக ரெட் கார்டியனை அப்பாவை தான் பார்க்குறான். அப்பா கிட்ட வந்து பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே எலினா பெலவா பட்டையை கிளப்புற மாதிரி தான் சீக்வன்ஸே அமைச்சிருக்காங்க. அண்ட் லிட்டரலி பல பேர் அவள் கொள்ற மாதிரி சீக்வன்ஸ் அதை பற்றி தான் காமிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை தண்டர்போல்ட்ஸ் R-rated இருக்கும்போது உங்களுக்கு தோணலாம், பட் அப்படி இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அண்ட் காமிகான் பேனல் அப்பேரான அந்த கேஸ்ட் மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் நம்ம செபஸ்டியன் ஸ்டானுமே இந்த பக்கம் ஃப்ளோரன்ஸ் பியூ இந்த படத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான ஒரு பிளாக் விடோவை இந்த படத்தில் நீங்கள் அவங்கள பார்க்க போறீங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே இறங்கி சம்பவம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படத்தோட ஹார்ட் பீஸாக மட்டும் இல்லாமல் அந்த டீமோட பாசிபிள் லீடராகவும் இருக்க போகிறது எலினாவாக தான் இருக்கும் நம்புறேன். பிளாக் விடோ படத்தில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுடைய அந்த சின்ன நுவான்சஸ் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹாக்கி சீரிஸில் கூட அவங்களுக்கான அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்ங்கிறத அழகாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த படத்தோட மோஸ்ட் செல்லிங் பாயிண்டாக இருக்க போகிறது கண்டிப்பாக எலினாவாக தான் இருக்கணும்னு நம்புறேன். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே பேக்ரவுண்டில் ஒரு அந்த சீன்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம செபஸ்டியன் ஸ்டான் ஏதோ ஒரு கோர்ட் ரூமை நோக்கி போகிற மாதிரி காமிச்சிருக்காங்களாம். ஏன் நம்ம வந்து காமிச்சாங்கன்னு தெரியல. பட் இதுக்கு முன்னாடி ஆப்வியஸாக ஃபால்கன் வின்டர் சோல்ஜரில் தான் கடைசியாக நம்ம இந்த செபஸ்டியன் ஸ்டானோட வின்டர் சோல்ஜரை பார்த்துருப்போம். அவர் மோஸ்ட்லி பாடன் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இருந்தார். பட் இப்போதைக்கு அவர் கோர்ட் ரூம் அட்டன் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த முறை அவருக்கு அவருடைய அந்த வின்டர் சோல்ஜர் ஆர்முமே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கான். கடைசியாக நம்ம வின்டர் சோல்ஜர் ஆர்மா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஹாலிடே ஸ்பெஷலில் தான் பார்த்துருப்போம். நெபுலா அந்த ஆர்மர் ராக்கெட்டுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த கிஃப்ட்டை இந்த ராக்கெட்டே ரிட்டர்ன் பண்ணிட்டார் போல. ஒத்த கையை வச்சு நான் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி பாசிபிள் இந்த பக்கம் நம்ம வின்டர் சோல்ஜர் அந்த ஆர்மை கேட்டு வாங்கியிருக்கலாம். ஸோ வின்டர் சோல்ஜருக்கு அந்த ஆர்ம் ரிட்டர்ன் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு லாங் ஹேருமே இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கான். கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் படத்தில் வந்த மாதிரி ஒரு லாங் ஹேர் பக்கே தான் நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறோம் நம்புறேன். அதே மாதிரி ஜான் வாக்கர் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆஃப் ஹீரோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆர்டிக்கலை படிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆப்வியஸாக ஃபால்கன் வின்டர் சோல்ஜரில் நம்ம ஜான் வாக்கர் கேப்டன் அமெரிக்காவாக இருக்கும்போது தன்னுடைய கட்டுப்பாட்டை எழுந்து பப்ளிக்காவே ஒருத்தர படுபயங்கரமாக போட்டு தள்ளி இருப்பாரு. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே இவரை கேப்டன் அமெரிக்காவா அக்செப்டே பண்ணல. வேல் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு புது பிளாக் கலர் சூட் கொடுத்து US ஏஜென்ட்டாக மாற்றிருப்பாங்க. இப்போதைக்கு ஒரு US ஏஜென்ட்டாக தான் பாசிபிள் இந்த படத்தில் பேராக போகிறார் நம்புறேன். கேப்டன் அமெரிக்கா ரீப்ளேஸ்மெண்ட்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் மக்கள் மத்தியில் இவர் ஒரு ஹீரோவாக வந்து இன்னும் வளரல. அவங்க மத்தியில் ஸ்டில் இவருக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குங்கிறத ஃபால் ஆஃப் ஹீரோன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலை அவர் படிச்சுட்டு இருக்காராம். அதை தொடர்ந்து இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட்டில் மீட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கேன். அந்த இடத்துல இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தருக்குள்ள சண்டை போட்டுப்பாங்களாம். லைக் கோஸ்ட், நம்ம எலினா, ரெட் கார்டியன், US ஏஜென்ட் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட்டில் பாசிபிளி லைக் ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கான். அங்கே தான் பிரிசனராக பாப் இருக்க மாதிரியும் காமிச்சிருக்காங்க. பாப் வேறு யாரும் இல்லைங்க, சென்ட்ரி. ஆப்வியஸ் இந்த படத்தில் சென்ட்ரி வரப்போகிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். புல்மன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவர் ஹாஸ்பிட்டல் கிரவுண்டில் நிற்க மற்றவங்க எல்லாருமே அவரை சுற்றி தான் சண்டை போடுற மாதிரியே காமிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட மெயின் வில்லனாக தான் சென்ட்ரி வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆப்வியஸாக பாபுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு. அவர் சென்ட்ரியாகவும் இருப்பார், பாபாவும் இருப்பார், அதே சமயத்தில் வாய்டாகவும் மாறுவார். இந்த படத்தில் வாய்டை வந்து ஒரு செப்பரேட் என்டிட்டியாகவே காமிக்க போகிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி சென்ட்ரியோட ஹெல்ப்போட ஒன்றா சேர்ந்து வாய்டை டிஃபீட் பண்ணுற மாதிரி கதை போகலாம். உங்கள் எல்லாருமே யார் அமிச்சா அப்படின்னு சொல்லி இந்த டீம் மெம்பர்ஸ் கிட்ட கேட்க மற்றவங்க எல்லாருமே ஒரு குழப்பத்தில் நிற்பாங்களாம். அமிச்சாங்களா அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாருமே இந்த இடத்துல கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்காங்க.
சொல்கிறாங்களா, இட்ஸ் அ ட்ராப் அப்படின்னு சொல்லும்போது தான் வேலோட என்ட்ரி. ஸோ வேல் தான் பாசிபிளி இவங்க எல்லாரையுமே ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டீம் லீடாக இருக்கணும். கிட்டத்தட்ட சூசைட் ஸ்குவாட் மாதிரி தாங்க. சூசைட் ஸ்குவாட் அந்த பக்கம் எப்படி அமெண்டா இருக்காங்களோ அந்த மாதிரி தான் இந்த பக்கம் வேலுமே. அண்ட் வேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி தோரோட ஹேமரை தூக்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸை பார்த்துருப்போம்ல, அந்த இடத்துல நிற்கிற மாதிரி சீக்வன்ஸை காமிச்சிருக்காங்களா. அங்கே லோக்கியோட செப்டாரும் இருக்க மாதிரி அவங்க பார்த்துட்டு போகிறாங்களாம். ஆப்வியஸாக உள்ள வந்து ஸ்டோன்ஸ் இருக்க போகிறதில்ல, பட் லோக்கியோட செப்டார் அவஞ்சர்ஸோட பழைய திங்ஸ் எல்லாமே அவஞ்சர்ஸ் டவரில் இருக்க போல அதை இந்த பக்கம் வேல் பார்க்குற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். வேல் இந்த இடத்த வாங்கினாங்களான்னு தெரியல, பட் இப்போதைக்கு அவஞ்சர்ஸ் டவருக்குள்ள வேல் தான் நிற்கிறாங்க. ஸோ மேபி அவஞ்சர்ஸ் டவருங்கிறது தண்டர்போல்ட்ஸ் டவராக மாற்றப்படலாம். காமிக்கில் தண்டர்போல்ட்ஸை ஓரளவுக்கு டீசெண்டாக ரன் பண்ணிட்டு இருந்தது கிங்பின் தான். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு கிங்பின் தான் பாசிபிள் இந்த அவஞ்சர்ஸ் டவரை வாங்கியிருப்பாரோன்னு தோணுது. இதுக்கான பதிலாக நீங்கள் அடுத்த வருஷம் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேஎம்டிகே லேட்டஸ்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால அவஞ்சர்ஸ் டவரை பாசிபிளி தண்டர்போல்ட்ஸே வாங்கியிருக்க வாய்ப்புகள் அதிகம். அண்ட் வேல் பாசிபிளி அந்த டவரை ரன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு டேக் லைனுமே போடுறாங்களாம், கேர்ஃபுல் ஹூ யூ அசம்பிள்னு சொல்லி. அவஞ்சர்ஸ் அசம்பிள்ங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம வேல் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் ஸ்குவாட் ஸ்டைலில் இந்த தண்டர்போல்ட்ஸ் டீமை அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க பாசிபிளி ஒரு மெயின் மிஷனுக்கு போகிற மாதிரி தான் இருக்கணும். இந்த இடத்துல வேல் தனக்கு முன்னாடி நிற்கிற அந்த தண்டர்போல்ட்ஸ் டீமை பார்த்து சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க, சில பேர் உங்களை மாதிரி கெட்டவங்களா இருப்பாங்க, பட் இன்னும் சில பேர் உங்களை விட கேடு கெட்டவங்களா இருப்பாங்க, அவங்கள எதிர்த்து தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு டைலாக் வந்து கொடுக்கப்பட்டிருக்கான். ஸோ விச் மீன்ஸ் அகைன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்ட்ரியோட ஆல்டர்னேட் ஐடென்டிட்டி அந்த வாய்டுங்கிறது இன்னொரு செப்பரேட் என்டிட்டியாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபர்ஸ்ட் கிடச்ச அந்த ரூமர் படி ஆக்சுவலாக இந்த படமே இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டோட ஒரு சீக்வலாக தான் வர மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட பிளாட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக இந்த இந்தியன் ஓஷனில் மறைக்கப்பட்டிருக்கேன் ஆர் லிட்டரலி கொல்லப்பட்ட அந்த செலஸ்டியல் உடம்புல இருக்க அடாமெண்டியத்தை எடுக்கிறது தான். அந்த செலஸ்டியல் ஐலாண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்களா. அடாமெண்டியம் சொல்லி ஓப்பனாகவே அதுக்கான அஃபிஷியல் நேமையுமே இந்த பக்கம் கேம் ஃபைகே காமிகான் ஈவெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதை சுற்றி தான் இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் ஸ்டோரியிலே நடக்க போகுது. அதுடைய கண்டினியூஷனாக இந்த பக்கம் தண்டர்போல்ட் கீழே மேபி இந்த பிரசிடென்ட்டே பாசிபிள் இந்த தண்டர்போல்ட்ஸை தன் கண்ட்ரோல் எடுத்து இந்த தீவை பாதுகாக்கிற மாதிரி தான் ஸ்டோரி போகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் தான் சென்ட்ரியை உள்ளே இறக்கி சென்ட்ரி மெயின் வில்லனா வச்சு தண்டர்போல்ட்ஸ் வெர்சஸ் சென்ட்ரிங்கிற ஒரு ஃபைட்டை கிக் ஆஃப் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதான் நடக்க போது நம்புறேன். ஸோ தண்டர்போல்ட்ஸ் வெர்சஸ் சென்ட்ரிங்கிறது நடக்க தான் போகுது. பட் அகைன் அது உண்மையான சென்ட்ரியா இல்லை சென்ட்ரியோட ஆல்டர்னேட் ஐடென்டிட்டியா வாய்ட் ஆகிறத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க தெரியும். ஒரு இம்பாசிபிள் மிஷனை முடிக்கிறதுக்காக தான் தண்டர்போல்ட்ஸ் டீம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இதில் நம்ம எலினா வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லேட்டாக தான் இந்த டீம் வந்து சேர்ற மாதிரி சொல்லப்படுது. ஆரம்பத்தில் நம்ம வேல் ஆக்சுவலாக எலினாவை ஹண்ட் பண்ணுற மாதிரிலாம் சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கான். அதில் ஒரு மிக உயரமான பில்டிங்கில் இருந்து நம்ம எலினா குதிக்கிற மாதிரிலாம் சீக்வன்ஸ் அதை பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்களாம். உண்மையாகவே ஃப்ளாரன்ஸ் பி அவ்வளோ ஹைட்லேருந்து குதிச்சாங்களான்னு தெரியல. பட் செபஸ்டியன் சன் ஏகப்பட்ட ஸ்டன்ஸை இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது சொல்ல முடியாது, இருக்கலாம் டாம் க்ரூஸ்க்கே சவால் விடுவாங்களோ. பட் இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிரம்புன ஒரு படமாக தான் இது இருக்க போதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். அண்ட் படத்தோட டைட்டில் போடும்போது அதில் ஆஸ்ட்ரிக்கை தான் குறி வச்சு அந்த டைட்டில் வந்து போட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னல பி கேர்ஃபுல் ஹூ யூ அசம்பிள் சொல்லும்போது மேபி அவஞ்சர்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் ஃபர்ஸ்ட் இந்த டீமை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம் வேல். அதனால தண்டர்போல்ட்ஸ்ங்கிறது ஒரு பிளேஸ் ஹோல்டர் நேமாக கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதாவது நம்ம ஏதாவது தப்பான மெசேஜ் சென்ட் பண்ணும்போது அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக மேலே ஆஸ்ட்ரிக் பட்டன் போல அதே மாதிரி இந்த இடத்துல இப்போதைக்கு உங்கள் தண்டர்போல்ட்ஸ்ங்கிறத நீங்கள் பேரை வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் அதை மாற்றிக்கலாம். லைக் டார்க் அவெஞ்சர்ஸா இல்லை லைக் அனார்கிஸ் அவெஞ்சர்ஸ்னு சொல்லி பேரை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பாசிபிள் இந்த தண்டர்போல்ட்ஸ் நேம்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கணும் நம்புறேன். ஆஸ்ட்ரிக்கை முக்கியமாக காமிச்சு அதுக்கப்புறம் தான் டைட்டிலே வருதாங்க. அந்த ஆஸ்ட்ரிக்கு படத்துக்குள்ளேயே ஒரு மீனிங் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. பேரை மாற்றிக்கலாமா அப்படிங்கிறதே படத்தில் ஒரு ரன்னிங் ஜோக்காக இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் காமிக்கப்பட்ட இந்த டீசரில் அதை பற்றி பெருசாக எங்கேயுமே சொல்லலையா. பாப்போம் லைக் தண்டர்போல்ட்ஸுங்கிற நேமை அஃபிஷியலாகவே மாற்றுறாங்களா இல்லை படத்துக்குள்ள அது ஒரு ரன்னிங் ஜோக்காக இருக்க போதான்னு. இந்த ட்ரெய்லர் டிஸ்கிரிப்ஷனை பார்க்கும்போது அது ஓரளவுக்கு டீசென்ட்டான படமாக இருக்கும் போல தான் தோணுது. லைக் ஒரு டார்க்கான படம் வித் ஹார்ட்டுங்கிற மாதிரி தான் அந்த கதையை கூட்டு போகிறாங்க. எக்ஸாக்ட்லி லைக் சூசைட் ஸ்குவாட் மாதிரி அந்த வைபை மார்வல் என்ன மாதிரி பிடிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எத்தனை பேர் இப்போதைக்கு தண்டர்போல்ட்ஸ் படத்துக்காக ஹைப்டாக இருக்கீங்க, உங்களை தாட்ஸ் உங்களுடைய வியூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வெளியில் மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ்.